2011 தமிழக அரசியல் சூழலில் ஒரு பெரிய மாற்றம். திமுக வீழ்த்தப்பட்டு படுதோல்வி செய்யப்பட்டு அதிமுக ஆட்சியை கைப்பற்றுகிறது. இதோட பின்புலத்தில் ஈழ விவகாரத்தில் திமுக செய்த துரோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதில் அதுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அதில் இப்போ 2011 திமுக இங்கே வீழ்த்தப்பட்டதற்கும் 2014 மத்தியில் காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டதற்கும் இந்த 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு வந்து ஒரு முக்கிய காரணம். ஏன்னா பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயத்தை மையப்படுத்தி தான் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு இந்தியாவோ தமிழ்நாடோ விதிவிலக்கான ஒரு விஷயம் கிடையாது. இந்த பொருளாதாரம் தான் தமிழ்நாட்டோட எல்லா அரசியல் தளங்கள்லையும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாலையும் ரொம்ப குரூசியலான ஒரு ரோலை வந்து அது ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி கட்சிகளுடைய வெற்றியை தீர்மானிக்கிறதுலையும் ஒரு முக்கியமான இடத்த இந்த பொருளாதாரம் வந்து கையில் வச்சிருக்கு. எல்லா கட்சிகளுமே நிதி திரட்டுறாங்க. இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் அந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்கிட்ட முதலாளிகள்கிட்ட நிறைய நிதி வாங்குறாங்க, கட்சியோட வசூலை பெருக்கிறாங்க. அதை வைத்து தான் அவங்க தேர்தலை எதிர்கொள்கிறார்கள். ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, மக்களும் பணம் வாங்குறாங்க, வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க. இன்னைக்கு ஒரு நாட்டுடைய ஒரு மாநிலத்துடைய அரசியல் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணியாக பணம் இருக்குது. இந்த பொருளாதாரம் இந்த தமிழ் தேசிய அரசியலையும் ஒரு குரூசியல் ரோலை வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா 2009 போர் உச்சகட்டத்தில் இருந்துச்சு, ஒரு பெரும் இனாளிப்பு நடந்தது. 2009 ஒரு பெரிய இன உணர்வு தமிழ்நாட்டில் ஏற்பட்டு அது ஒரு பெரிய அதிர்வலையாக கடந்து அப்படியே நடந்து வந்துச்சு. ஆனால் 2013 தான் இந்த இன அரசியல் இனாளிப்பு அரசியலுடைய திருப்புமுனை அரசியல்னு நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இப்போ நாம் தமிழர் கட்சியும் அரசியல் கட்சியாக பயணிக்க தொடங்குறது 2013 இருந்து தான். இப்போ 2008-09 இந்த கட்சி இயக்கம் ஆரம்பித்து இயக்கம் வந்து தொடர்ச்சியாக அதோட தளங்களில் செயல்பட்டு ஈழ விவகாரம் தொடர்பான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்துச்சு. தமிழக அரசியல பெரிய அளவில் அந்த நாம் தமிழர் இயக்கம் பேசலை. 2013 ஒரு பெரிய ட்விஸ்ட்டு தமிழ்நாட்டில் இந்த ஈழ அரசியலை மையப்படுத்தி நடக்குது. ஏன்னா 2013 தான் அந்த ஈழத்தில் நடந்த இறுதிக்கட்ட போரில் நடந்த அந்த அக்கிரமங்கள், கொலைகள், கற்பழிப்புகள் இது எல்லாம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. அதுக்கு பின்னால் என்ன லாபி இருக்காங்க, அதோட அரசியல் அஜெண்டா என்ன, இதை நம்ம தனியாக ஒரு இடத்துல பார்ப்போம். இப்போ இந்த புகைப்படங்கள் வெளியானது, இந்த புகைப்படங்கள் ஐநா சபையில் அந்த மனித உரிமை கூட்டத்துக்கு முன்னதாக இந்த புகைப்படங்கள் வெளியிடப்படுது. அது ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டாக வந்து திட்டமிட்டு வெளியிடப்பட்ட விஷயங்கள் தான். தமிழ்நாட்டுக்குள்ள இந்த புகைப்படங்கள் வெளியிடப்பட்ட விவகாரத்தை வச்சு அந்த ஈழ விவகாரத்தை அப்படியே அதோட தாக்கங்களை அப்படியே மக்கள்கிட்ட அந்த 4 வருடங்கள் கழித்து அப்படியே அந்த போரோட தாக்கத்தையும் அந்த இனஅழிப்போட தாக்கத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது அந்த காணொலிகளும் புகைப்படங்களும் வெளியான விவகாரம். அதை ஃபுல்லாக கையில் எடுத்து ஆரம்பத்தில் பண்ண ஆரம்பிச்சது வந்து மேற்பேரல் இயக்கம், திருமுருகன் காந்தி. தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ இருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல்ஸில் பக்கா இன்டெலெக்சுவல் யார் அப்படின்னா திருமுருகன் காந்தி தான். ஆனால் அவர் பண்ணதெல்லாம் இனத்துரோக விஷயம், அது ஒரு தனி சாப்டர். முதல்ல திருமுருகன் காந்தி தான் இதை கையில் எடுக்கிறாரு. தமிழக முழுக்க வந்து இதை கொண்டு போய் சேர்க்கான வேலையில் இருக்கிறாரு. ஒரு மாவட்டத்தில் 2 பேரோ 3 பேரோ அவருக்கு ஆட்கள் இருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் செட்டப்பை கிரியேட் பண்ணிட்டு அவர் நகர்ந்துட்டு இருந்தார். 2013 ஏற்பட்ட அந்த மாணவர் போராட்டத்தை தொடர்ந்து தமிழகம் முழுக்க ஏற்பட்ட அந்த அதிர்வலை. இந்த கேப்புக்குள்ள என்ன அடைஞ்சு அப்படின்னா தமிழ்நாடு மறுபடியும் வீதியில் இறங்குச்சு. 4 வருஷம் கழிச்சு மாணவர்கள் இறங்கின உடனே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வீதியில் இறங்குச்சு. அப்போ இருந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக மக்களின் ஒட்டுமொத்த மனநிலையாக தமிழ்நாடு சட்டசபையில் இலங்கைக்கு எதிராக இனப்படுகொலை தீர்மானத்தை இந்திய அரசு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஐநா சபையில் கொண்டு வரணும்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இப்போ இந்த காலகட்டம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களை தமிழ்நாட்டை பார்க்க வச்சு, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு முகாம்களில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களும் வீதியில் இறங்கி காவல்துறை அனுமதியோட வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டங்கள் செய்த சம்பவங்களும் 2013 தான் நடந்துச்சு. 2009 கூட இல்லை, 13 நடந்துச்சு. இப்போ இந்த 2013 காலகட்டத்தில் ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, தமிழ்நாட்டு அரசியலை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஃபண்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல இந்த ஃபண்டிங் சோர்ஸில் வந்து நிறைய கெயின் ஆனது யார் அப்படின்னா, நிறைய பணத்தை லாபமாக ஈட்டியது யார் அப்படின்னா, முதல் இடத்துல வர்றது மேற்பேரல் இயக்கம் தான். அதுக்கு பின்பாக நிறைய மாணவர்களும் இருப்பாங்க. அந்த மாணவர் இயக்கம் தொடங்கப்பட்ட போது தமிழீழ விடுதலைக்கான மாணவர் கூட்டமைப்பு அப்படிங்கிற பேரில் தொடங்கினாங்க. அதுக்கு பின்பாக கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயக்கங்களாக அது உடைந்தது. குளோபல் தமிழ் அது அப்படி இப்படின்னு நிறையா போச்சு. இது என்ன ஆகி போச்சுன்னா, அந்த திருநெல்வேலியிலாம் நடந்த அந்த போராட்டத்தில் இங்கே லேனா குமார்னு ஒருத்தர் உண்டு, மேற்பேரல் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர். அவர் வந்து ரொம்ப பெருமையாக சொன்னார், இந்த போராட்டம் ஆரம்பித்து ஒரு 5 நாட்களை கடக்கும்போது, 5 நாளில் கடக்கும்போது என்னுடைய பையனை தான் மாநில ஒருங்கிணைப்பாளராக, இந்த மாணவர் இயக்கத்தோட மாநில ஒருங்கிணைப்பாளராக அறிவிக்க போகிறாங்க என்ற நேற்று தான் வந்து திருமுருகன் காந்தி சொன்னார். அவரோட பையன் பேர் வந்து சிபிலக்ஷ்மன்.
அறிவிக்க போகிறாங்கன்னு சொன்னபோது அதுக்கு அதோட சைமல்டேனியஸாக என்ன ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, மாணவர்கள் அமைப்புகளுக்குள்ள நிறைய அமைப்புகள் உள்ள போது பிரிவுகளும் உண்டாக ஆரம்பிச்சது. தஞ்சை ஒரு தனி பேக்கப்பில் போச்சு, கோயம்புத்தூர் ஒரு தனி பேக்கப்பில் போச்சு, எந்த கட்சியும் சாராத மதிமுக ஒரு தனி அமைப்பை உருவாக்குச்சு, நாம் தமிழர் எந்த அமைப்பை உருவாக்கலை. மாணவர் களத்தில் எந்த அமைப்பையும் சாராத நபர்கள் தனியாக நின்னாங்க. கடைசியில் அந்த தமிழீழ விடுதலைக்கான மாணவர் கூட்டமைப்பு அப்படிங்கிற பேரை வந்து அந்த எந்த கட்சியும் சாராத இயக்கத்தையும் சாராத மாணவர்கள் வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க. சிபி லக்ஷ்மணை வச்சு என்ன பண்ணிட்டாரு திருமுருகன் காந்தி அப்படின்னா, பாலச்சந்திரன் மாணவர் இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சு பாலச்சந்திரன், ஏன்னா அந்த நேரத்தில் அவருடைய இலக்கு ஃபுல்லாகவே திருமுருகன் காந்தியோட இலக்கு ஃபுல்லாகவே ஈழத்தமிழர்லேருந்து எத்தனை கோடியை சுருட்ட முடியுமோ அதை ஃபுல்லாக சுருட்டிடணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். இந்த போராட்டங்கள்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாகி ஒரு அமைதி நிலைக்கு வந்து அங்கங்கே மாணவர்கள் பேட்டி குரல் கொடுக்கறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, அந்த சுடரொலி பயணங்கள் நடத்துனது ஐயா நிர்மலன் ஐயா ஏற்பாடு பண்ண அந்த சுடரொலி பயணத்தை நடத்துனது, இந்த மாதிரி ஒரு வீரியம் குறைந்த சமயத்தில் கூட நான் கண்ணால் பார்த்த ஒரு விஷயம், இந்த நெல்லையில் இருக்கக்கூடிய வஉசி மைதானத்தில் திடீர்னு ஒரு 4 பேர் வந்து இறங்குவாங்க. மாணவர்கள் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, மாணவர்கள் 4 பேர் வந்து இறங்குவாங்க, எல்லாமே பயனலுக்காரங்க. ஒரு பேனரை கையில் எடுப்பாங்க, பாலச்சந்தர் மாணவர் இயக்கம்னு. அப்படியே ஒரு 4 ரவுண்ட் அடிப்பாங்க கிரவுண்டை, அதை வீடியோகிராஃப் பண்ணுவாங்க, ஃபோட்டோகிராஃப் பண்ணுவாங்க, ஆவணப்படுத்துவாங்க, உடனே அதை அனுப்புவாங்க, அதை இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்கி பணத்தை கிளைம் பண்ணுவாங்க. தொடர்ச்சியாக டிசம்பர் வரைக்கும் நிறைய பண வரவு வந்து மே 17 இயக்கத்துக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் அப்போ வந்து நம்மகிட்ட பெரிய அளவில் தமிழ் தேசிய அரசியலில் தமிழர் அல்லாதவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படாத காலகட்டம் அது. 2016 தேர்தல் நெருங்கும் போது தான் அந்த விஷயம் அதிகமாக பேசப்பட்டுச்சு. அப்போ ரொம்ப பெரிய அளவில் பேசப்படல. அப்போ வந்து இவர்கள் செய்த அந்த இனவாத அடிப்படையில் பார்க்காமல், தமிழர் அல்லாதவர்ன்ற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்காமல், திருமுருகன் காந்தி உள்ளே இருந்து பண்ணக்கூடிய அந்த டைல்யூஷன் பாலிடிக்ஸ்னு சொல்லுவோம்ல, இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்து வழிவிலக்க செய்யக்கூடிய விஷயத்த அவர் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்த சென்ஸ் பண்ணி சொன்னோம். அவரோட நடவடிக்கைகள்லாம் பார்த்துட்டு அவரோட இலக்கு வந்து பணமாக மட்டும்தான் இருக்குது, அந்த ஒரே அஜெண்டாவை வந்து அவர் முன்வைக்கிறாரு, அதுவும் சாத்தியம் இல்லா அஜெண்டாக்களை முன்வைக்கிறார் ஈழ விவகாரத்தில் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வச்சு பேசும்போது, நாம் தமிழர் கட்சி அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கட்சியை வந்து பதிவு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மார்ச் மாதம் அவங்க கட்சியை பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ணிவிட்டு அவங்க அந்த ஓட்டு அரசியல் தளத்தை நோக்கி நகர்றாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சி சரியாக மே 17 கையிலேருந்து அவங்க கைக்கு அந்த ஃபண்ட் ரைசிங் அந்த பாத்தை வந்து அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்து அதற்கு பின்பாக கிட்டத்தட்ட 2016 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட பெரும்பான்மையான செலவுகள், ஏன்னா அப்போ நிறைய வேட்பாளர்கள் புதுசாக இறங்கினாங்க, அந்த வேட்பாளர்களுக்கெல்லாம் பெரிய பின்புலம் ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் தங்களுடைய மனைவிகளோட நகையை அடகு வச்சு வட்டி கடன் வாங்கி தான் டெபாசிட்லாம் கட்டி எலெக்ஷனில் நின்றாங்க. அந்த டைமில் நாம் தமிழர் கட்சியை சார்பாக நின்றவர்களில் அதில் நிறைய பேருக்கு வந்து பணம் கொடுத்தது ஈழத்தமிழர்கள் தான். அந்த டெபாசிட் பண்ணுறதுலேருந்து தொகுதிக்குள்ளே உள்ள செலவுகள் வரைக்கும் எல்லா பணமுமே வந்து ஈழத்தமிழர்கள் கொடுத்தாங்க. அதில் அந்த 2016 தேர்தல் முடிஞ்ச பின்பாக நாம் தமிழர் கட்சியோட இணையதளத்தில் கட்சி சார்பாக பாக்யராஜன் மனுஷன்லாம் சேர்ந்து ஒரு அறிக்கை கூட போட்டிருந்தாங்க. நான் எவ்வளோ கலெக்ட் பண்ணோம், எவ்வளோ கட்டுத்தொகை கட்டப்பட்டிருக்கு, அதில் யாருக்கெல்லாம் சலுகைகள் இருக்குது அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துச்சு, அதில் பெரிய முறைகேடு நடந்துச்சுங்கிற விஷயத்தை அப்போயுமே முகநூல்லாம் எடுத்து அந்த தரவுகளோட போட்டிருந்தோம். அப்போ இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு குரூசியல் ரோலாக அங்கேருந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சது. இது என்ன ஆகி போச்சு ஒரு கடத்தில் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியும் ஒரு கடத்தில் பணத்தை மட்டுமே இலக்காக வைத்து அரசியல் இறங்கக்கூடிய ஒரு சூழல் ஆகிப்போச்சு. நாம் தமிழர் கட்சியில் இருந்த பல பேர் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் பக்கத்தில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே வந்த, நாம் தமிழர் கட்சியில் வந்து வேட்பாளர்கள் என்ற பல பேர் இப்போ வெளியே வந்து அடையாளம் தெரியாமல் அப்போ வாங்கின கடனை இப்போ அடைக்காமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவர்கள்ட்டலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைமைகளில் யாரை எவ்வளோலாம் சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு சின்ன உதாரணம், நல்ல தம்பின்னு ஒருத்தர் உண்டு சென்னையில். ஏன்னா அவர் நல்ல நட்பில் இருக்கும்போதெல்லாம் அடுத்த நாள் அவருடைய பெட்டி கடைக்கு வந்து ஜாமான் வாங்குறதுக்கு பிடி சிகரெட் வாங்க கூட பணம் இல்லைன்னு சொல்லி புலம்பக்கூடிய ஒரு நபர். திடீர்னு ஒரு 3 மாதங்களுக்கு உள்ளதாக ஒரு பெரிய வளர்ச்சி, அசுரத்தனமான ஒரு வளர்ச்சி, ஒரு சரியான செட்டில்மெண்ட் அவரோட லைஃப்பில். அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இந்த மாதிரி உதாரணத்தை சொல்கிறேன், இந்த மாதிரி பல நபர்கள் ஈழத்தமிழர்லேருந்து பணத்தை வாங்கி செட்டில் ஆக ஆரம்பித்தாங்க. அந்த பணம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த இன விடுதலை உணர்வு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்படியே காயடிச்சு காலி பண்ணி பணத்தை நோக்கிய தேடலை, பொருளாதார தேடலை அந்த கட்சிக்குள்ளே உருவாக்குச்சு. இது வந்து நாம் தமிழர் கட்சியோட முதல் வீழ்ச்சிக்கான ஒரு காரணம். சீமானுக்கும் கட்சியை வந்து சரியாக வழி நடத்தணும்னு நினைச்சவங்களுக்கும் ஒரு நெருக்கடி இருக்குது. அவங்களுக்கு பணம் வேணும். ஏன்னா இந்த திராவிட அரசியலை எதிர்கொள்வதற்கும் குறைந்தபட்சம் மக்கள்கிட்ட வந்து துண்டு சீட்டுகளை அடித்து கொடுக்கறதுக்கோ, விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ, ஃப்ளக்ஸஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கோ, சமூக வலைதளங்களை பரப்புரை பண்ணுறதுக்கோ, தேர்தல் செலவினங்களுக்கோ பணம் தேவை. இந்த பணத்தை அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அதே சூழலில் இப்போ ஒரு வெளிப்படையான விமர்சனம் வைக்கப்படுது. சீமான் கடந்த 10 ஆண்டுகளில் அவர் அடைஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சியும் அசுரத்தனமான ஒரு வளர்ச்சி தான்.
அவர் ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்காரு, சொந்தமான ஒரு வீடு, காரு. இது ஒரு பக்கம் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்க வேண்டிய சூழல் இருக்குது. இன்னொரு பக்கம் சரி, அவர் இந்த இனத்துக்கு ஆட்சின கடமைக்காக அவருக்கு வழங்கப்பட்ட சம்பளம் ஊதியங்கிற மாதிரியும் நம்ம பார்த்து கடந்து போகலாம். ஏன்னா இப்போ சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங். தமிழ் தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும் சீமானை தவிர வேறு யாரும் இல்லை. அப்படி ஒரு சூழல் இப்போ இங்கே இருக்குது. இதை தாண்டி அவர் திருமணம் முடித்த பின்பு அவர் மாமனார் வீட்டிலேருந்து வந்த சொத்துக்கள் அதுவும் ஒரு கையில் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அதை தாண்டி அந்த லகரம் பண்ணை தொடங்கப்பட்ட விவகாரம்லாம் பெரிய இஷ்யூ ஆச்சு. செந்தில்நாதன் சேகுவரா வந்து அப்போ ஒரு பதிவு போட்டிருந்தார். ஒரு குடிசை வீட்டில் ஓட்டு வீட்டில் மழை பெஞ்சா ஒழுகக்கூடிய வீட்டில் இருந்தேன்னா இப்போ வந்து ஓரளவு நல்ல வாழ்க்கையை வாழ்றேன்னா அதுக்கு அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சி தான் காரணம்னு சொல்லி ஒரு பதிவுலாம் போட்டிருந்தார் முகநூரில். அப்போது இந்த பொருளாதாரத்தை அவர்கள் எந்த வகையில் பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறது, தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து 2016 தேர்தலில் நிறைய பேர் பல லட்சங்களை வாரி இறைத்தார்கள் கட்சிக்கு. அதில் சில பேரை வந்து அந்த அவங்களோட பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு அந்த பணத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னு கேட்ட ஒரே காரணத்துக்காக அவர்கள் மீது வசைப்பாடிய அவர்களை வந்து வண்டியாக கிழிச்ச குரூப்லாம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறாங்க. பாக்யராஜன் மணிசெந்தில் தலைமையில் ஒரு அந்நிய படைன்னு சொல்றத விட அயல் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு படை, சைபர் ஸ்பேஸ், அவங்களுக்கு வச்ச நாங்கள் அப்போ இந்த கட்டத்தில் வச்ச பேரே வந்து அவங்க வந்து அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஆபாச படையணி அப்படின்னு தான் பேர் வச்சுருந்தோம். விமர்சனம் வச்சாச்சுனாலே நேராக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், தாய் தந்தையர், சகோதரிகள்லாம் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு கேவலமான ஒரு படையணியாக அது இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சி 2 விஷயத்துல தான் வந்து சரியாக ஆரம்பிச்சது. இந்த கட்சி இப்போ வந்து பெரிய அளவில் வளர்ந்துருக்கலாம். ஏன் வளராமல் போச்சு அப்படின்னா 2 விஷயம் தான். ஒன்று, விமர்சனங்களாக எதிர்கொள்ளாமல் கட்சி விமர்சனம் வைத்த அவ்வளோ பேரையும் வந்து அசிங்கமாக திட்டினது ஒன்று. இன்னைக்கு வரைக்கும் அந்த கரை அந்த கட்சி மேலே அடியாமல் இருக்குது. இப்போ சில இடங்களில் அது நடந்துகிட்டு தான் இருக்குது இணையதளங்களில். 2வது ஒரு விஷயம் வந்து இந்த பண விஷயத்தில் நாம் தமிழர் கட்சி பண்ண சில விஷயங்கள். 2016 தேர்தல் முடிஞ்சு சில காலகட்டங்கள்லாம் வந்து என்னென்னா நிறைய கணக்குகளை கேட்டோம், நிறைய விமர்சனங்களை வச்சோம். கிட்டத்தட்ட வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நிதிகளை முழுமையாக நிப்பாட்டக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்தோம். கடைசியாக இந்த 2016 முடிஞ்சு 2017 தொடங்கும் போதெல்லாம் பணவரவு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு புத்தகத்தை அடித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த புத்தகம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அது வந்து இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயுமே சர்க்குலேட் ஆகாது, நேராக அது லண்டனுக்கு போயிடும், அங்கேருந்து சர்க்குலேட் ஆகும். அந்த புத்தகத்தை கொடுத்து அதுலேருந்து ஒரு தொகையை வாங்கி அதை வச்சு கொஞ்சம் காலம் கட்சி நடத்துனாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஓரளவுக்கு இந்த பொருளாதாரத்தை ஸ்டெபிளைஸ் பண்ணி இதை இங்கே ஒரு திரள் நிதி கட்டமைப்பை உருவாக்கி இதை சரியான வகையில் கொண்டு போகணும். இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய பொருளாதார கட்டமைப்பு, அவர்கள் பணத்தை வசூல் பண்ணுற விதம், செலவு பண்ணுற விதம் ஓரளவுக்கு பாராட்டப்பட வேண்டியதாக இருக்குது. அந்த சம்பாதிக்கிற விஷயம், கரப்ட், அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது ஒரு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அந்த இடைக்காலங்களில் நடந்த விஷயங்கள் இருக்குல்ல, 2013 ஆரம்பித்து 14-13 கடைசியில் ஆரம்பித்து அந்த தேர்தலில் அப்படியே பீக்கில் போய் அப்புறம் 2018-19 தேர்தல் வரைக்கும் அது இருந்துச்சு. இப்போ இந்த தேர்தல் நெருங்கும் போது அது எப்படி ஆகுது, என்ன ஆகுதுங்கிறத பார்க்க முடியும். ஸோ பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயம் நாம் தமிழர் கட்சியை வளர்த்துருக்கா அப்படின்னா உண்மையிலேயே வந்து ஒரு சைடு பலப்படுத்திருக்குன்னு சொல்லக்கூடிய அதே கட்டத்தில் இன்னொரு சைடு அது நிறைய நெகட்டிவான ஒரு விஷயங்களையும் ரிமார்க்ஸையும் நாம் தமிழர் கட்சி மேலே உருவாக்கியிருக்கு. பொருளாதாரம் நிறைய பேர் கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்க, பணத்தை சம்பாதிச்சுட்டு. அப்படி உள்ளவங்க இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா பணத்தை கையிலேருந்து போட்டுட்டு பொண்டாட்டி நகையெல்லாம் அடகு வச்சு செலவு பண்ணி கடன்லாம் வாங்கி செலவு பண்ணி இப்பவும் புலம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என் சொத்துல பாதியாக நான் கட்சிக்காக இழந்திருக்கேன் அப்படின்னு. அப்படி வெறுத்து போய் வெளியே போனவங்களும் இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி வெளியே போவாங்க அப்படின்னா, அந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் அணி இருக்கும்ல, பாக்யராஜன் மணிசெந்தில் வகைராக்கள், இவங்க கழுத்தை பிடிச்சி வெளியே வெளியே தள்ளியிருப்பாங்க. இப்படி சில பேர் வெறுத்து போய் வெளியே போயிருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நிறைய சம்பாதிச்சுட்டு போதும், இதை நம்ம எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துக்கலாம்னு நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க. இவ்வளோ சிக்கல்களையும் கடந்து இந்த கட்சி இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகி சில உள்ள குறைகளெல்லாம் சரி பண்ணி, அது நான் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ சீமானுடைய நேரடி தலையீட்டின் காரணமாக இந்த விஷயங்கள்லாம் சரியாக போய்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. இந்த 2ஆம் கட்ட தலைமை மேலே வச்ச கடுமையான விமர்சனங்கள் அது கட்சியே வந்து காலி பண்ணக்கூடிய சூழலை உருவாக்குச்சு அந்த கட்டத்தில் 2016 பின்பாக. அது இப்போ ஓரளவுக்கு சில ஸ்டெபிலைசேஷன்ஸை வந்து அதை நகர்த்தி கொண்டு போகுது. இது தொடருமா என்னங்கிறது தெரியல. இது இப்போ உள்ள விஷயங்கள் இப்படி தொடர்ந்துச்சு அப்படின்னா இதில் ஒரு மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. இதில் மறுபடியும் அவங்க அந்த தேர்தல் வரும்போது, ஏன்னா பாராளுமன்ற தேர்தலை விட சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. இப்போ அடுத்த வருஷம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிறைய நிதி வசூல் நடக்கும், அஃபிஷியலாகவும் அன்அஃபிஷியலாகவும். இதை இவர்கள் சரியான முறையில் பயன்படுத்துகிறாங்களா இல்லையாங்கிறது வந்து எல்லாரும் பார்க்க தான் செய்வாங்க, இங்கே உள்ளவங்களும் பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ கட்சி மீது அதிருப்தி அடைந்து இப்போ மறுபடியும் வேறு வழி இல்லை, இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாகணும், வேறு வழியே இல்லை, இது ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இதை ரொம்ப குரூஷியலாக பார்க்குறாங்க. இந்த கட்சி திருந்திருக்கா, இந்த கட்சியில் மாற்றங்கள் நடந்திருக்கா, இப்படியே தான் இருக்கா அப்படிங்கிறத வந்து அவங்க கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த விவகாரத்தில் இனி வரக்கூடிய காலங்களில் பொருளாதார நிலையில் நாம் தமிழர் என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பொருளாதார அடிப்படையில், ஏன்னா பொருளாதாரம் தான் ஒரு கட்சியோட வளர்ச்சியையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கக்கூடிய சூழலில் இங்கே இருக்குது. அது குளோபல் செட்டப்பே அதுதான் இங்கே அது அதிகமாக இருக்குது, இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளேயும். அப்போ இந்த விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சி எப்படி செயல்பட போகுது, என்ன முடிவெடுக்க போகிறாங்க, எப்படி அந்த கட்சியோட கட்டமைப்புகளை நகர்த்த போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. சகோதரி காளியம்மாள் மேலேயே நிறைய விமர்சனங்கள் வந்தது. அவங்க கட்சி பேர் பயன்படுத்தி நிறைய கொள்ளடிச்சிட்டாங்க அப்படிங்கிற விமர்சனம்.
ஒரு பக்கம் அது இல்லைங்கிற மறுப்பு வந்தாலும் அந்த விமர்சனங்களும் ஒரு பக்கத்தில் இருக்குது. எங்கேருந்து இவ்வளோ பணம் அவங்களுக்கு வந்துச்சு, நிறைய பேருக்கு அலைபேசிகள்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, அந்த பணம்லாம் எங்கேருந்து வந்துச்சுங்கிற மாதிரி விமர்சனம். இது எல்லாம் இந்த கட்சியில் இருந்து அந்த ஃபேஸ் வேல்யூ வாங்கியிருப்பாங்கல்ல, பேச்சாளர்களாக இருந்து எல்லாத்தையும் பிரசித்தி பெற்றிருப்பாங்கல்ல, அவர்கள் எல்லாருமே இந்த ஃபண்ட் ரைசிங்கை பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பணம் வந்திருக்கு. அதில் நிறைய பேர் சரியான வகையில் பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய பேர் அதில் வந்து சுயலாபமும் அடைஞ்சிருக்காங்க. இனி இந்த விஷயத்தை எப்படி அவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது 2016 தேர்தலில் தமிழ் தேசியவாதிகளும் தமிழ் இனம் சார்ந்த உணர்வாளர்களும் பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் ஓட்டு ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் ஆதரவு தெரிவிக்கணும்னு நினைக்கிறவங்களும் அதை முழுசாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்களும் கூட நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கணும், அது ஒரு மாற்று கட்சியாக வரும்னு நினைக்கிறவங்க கூட. ஏன்னா வந்து சிம்பிளாக யோசிப்பாங்கல்ல, ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே இப்படி கரப்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ கரப்ஷனாக இருக்கிறாங்க, இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் மக்கள்கிட்ட இருக்கும். இன்றைக்கி திராவிட கட்சிகள் பேசி பேசி ஆட்சிக்கு வந்தாங்க. வந்து எந்த அளவுக்கு பேசுனாங்களோ அதை விட 10 மடங்கு 20 மடங்கு ஃபுல்லாக சுரண்ட ஆரம்பித்தாங்க. ஊழல், லஞ்சம், லாவண்யம்னு போய்கிட்டே இருக்குது. இன்றைக்கி அரசு துறையில் லஞ்சம் வாங்கக்கூடிய, ஊழல் செய்யக்கூடிய ஒரு அதிகாரியை தண்டிப்பது அப்படிங்கிறது குதிரை கொம்பான ஒரு விஷயம். எவ்வளோ போராடினாலும் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது அப்படிங்கிற 2009 நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் ஒரு தொலைநெறி கல்வியில் பிஎட் அட்மிஷன்ஸில் வந்து ஒரு பல ஆயிரம் கோடி ஊழல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது, முதல் தகவல் அறிக்கை. அப்போ இருந்த துணைவேந்தர் சபாபதி மோகன் அப்படிங்கிறவர் தான் அதில் முக்கிய குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்ட நபர். இன்றைக்கி அவர் அப்புறம் திமுகவில் இருந்தார், தேர்தல்களெல்லாம் போட்டிக்கிட்டாருங்க போனோடனே இன்னும் அந்த வழக்கு நிலுவையில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இத்தனை வருஷம் ஆகியும் அந்த வழக்கில் வந்து பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வரப்போகிற இந்த 2016 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய பொருளாதார தேவைகளை எப்படி பூர்த்தி செய்து கொள்ள போகிறது, அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை எப்படி தேர்தலுக்காக சரியான முறையில் செலவு பண்ண போகுது அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்த கட்ட எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கான ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கும். இதுலேயும் எப்போதும் போல இருந்து இந்த தேர்தல், ஏன்னா இந்த தேர்தல் ஏற்கனவே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா நாம் தமிழர் கட்சிக்கு இருக்க போது, விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை ஒரு இதுவரைக்கும் சந்தித்த தேர்தலை விட மிக டஃப்பான ஒரு தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலாக இருக்கும் 2026. இது நாம் தமிழர் கட்சியினுடைய வாழ்வா சாவாங்கிற ஒரு நிலையை நோக்கி நகரக்கூடிய ஒரு தேர்தலாக தான் இருக்கும். இதில் இந்த பொருளாதார விஷயத்தை அவர்கள் சரியாக கையாளாவிட்டால் நிறைய சிக்கல்களையும் நிறைய பின்னடைவுகளையும் இனி வரக்கூடிய காலங்களில் 2000 பின்மான காலங்களில் அந்த கட்சி எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக வரும். அந்த கட்சி எப்படி எதிர்கொள்ள போகுது, எப்படி இந்த கட்சி இந்த ஒரு வருஷத்தில் அவங்களுடைய பேரை இந்த பொருளாதார ரீதியான விஷயத்தில் நல்ல பேரை உருவாக்கிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கு அடுத்தபடியாக இந்த காணொலிக்கு அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியோட தத்துவம் சொல்கிறாங்கல்ல, அவங்க எந்த கட்சிக்கும் தமிழ்நாட்டில் தத்துவம் இல்லை, எங்களுக்கு மட்டும்தான் தத்துவம் இருக்குது அப்படின்னு, எங்களுக்கு மட்டும்தான் தத்துவம் இருக்குது, எங்களுக்கு மட்டும்தான் ஒரு பெருங்கனவு இருக்குது அப்படின்னு. இந்த தத்துவத்தையும் இந்த கனவையும் பற்றி அடுத்த காணொலியில் நம்ம முழுசாக விரிவாக பார்ப்போம்.